ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். காலையில் பார்த்திங்கன்னா அம்மா சாணி கரைச்சி வாசல்லாம் கூட்டி விட்டுட்டாங்க. அண்ணி பார்த்திங்கன்னா புளி வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் தான் கோலம் போட்டுட்ருக்கேன். இது ஒரு சிம்பிளான கோலம் தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. இது ஒரு சும்மா பூ மாதிரி வரும், அந்த கோலம் தான் காலையில் போட்டுட்ருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கோலம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுற்றி போட்டுட்டேன். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு போட்டு முடிச்சாச்சு. இப்போ நடுவில் உள்ளதுக்கு கலர் அடிக்க போகிறேன். ஏன்னா வெளியில் உள்ளதுக்கு அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒயிட் கோலப்படியில் திருத்திட்டோம்னா அப்புறம் வெளியில் உள்ளதுக்கு மெதுவாக அடிச்சுக்கலான்னு ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச கலர் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். அண்ணி தான் வீடியோ எடுத்தாங்க. பார்த்திங்கன்னா மறுபடியும் அதுக்கு மேலே எல்லாம் கலர் அடிச்சிட்ருக்கேன். இப்போ தான் காலையில் ஓரளவுக்கு விடியெல்லாம் இல்லை, ஒரு 5 மணி 5:30 இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சியுமே எந்திரிச்சு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் 2 பேருமே சேர்ந்து கலர் அடிக்க போகிறோம். நான் ஒரு பக்கெட்டு, தங்கச்சி ஒரு பக்கெட்டு அடிச்சிட்ருக்கோம். பனி ஊற்றுதா, அதான் எல்லோரும் தலைக்கு கட்டியிருக்கோம். பார்த்திங்கன்னா நான் போட்டதை வந்து ஒயிட் கோலப்படியில் அதை திருத்திட்டு வர்றாங்க. பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் அடிக்க வேண்டியது இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பக்கத்து உள்ளது. பார்த்திங்கன்னா அப்பா கூட என்ன கோலம் போடுறோன்னு பார்த்துட்ருக்காங்க. கலர் கோலப்படியெல்லாம் காமிச்சிட்ருக்காங்க. மறுபடியுமே திருத்திட்டு தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருக்குது. பார்த்திங்கன்னா அம்மாவுமே கொஞ்சம் நேரம் வந்து அடிச்சிருந்தாங்க இடையில. அவ்வளோதான், இன்னும் 2 பூ மட்டும் இருக்குது. அடுத்து மாட்டுப்பொங்கல்னால் என்ன, இந்த பக்கத்து பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி வந்து மாடு வரைஞ்சிட்ருக்காங்க. நான் வந்து கோலத்துக்கு கலர் அடிச்சிட்ருக்கேன். அவங்க அந்த சைடில் மாடு வரைஞ்சிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போ வந்து விடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் மாடு வரைகிறத பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வரைஞ்சி மாடை வந்து ஒருத்தவங்க அடக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. செல்லில் பார்த்து தான் வரைஞ்சாங்க. ரொம்ப சூப்பராகவே வரைஞ்சிருந்தாங்க. அதில் ஒயிட் கோலப்படி கொடுத்து அப்புறம் பிளாக் இதெல்லாம் நிறைய டிசைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுலேயுமே அண்ணியும் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்னோடய சிஸ்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு மாடெல்லாம் வரைய தெரியாது. இவங்க தான் என்னோடய தங்கச்சி. பாருங்கள் எப்படி மாடு வரைஞ்சிருக்காங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் எல்லோரும். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே மாட்டுப்பொங்கல் எப்படி போணுச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மாட்டுக்கு பார்த்திங்கன்னா குங்குமமெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதில் மேலே மட்டும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு, இது வந்து கண்ணுக்குட்டின்னு வச்சுக்கலாம், மாடு எப்படி வேணால் வச்சுக்கலாம். 2 சைடும் அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று போட்டிருந்தோம். இது பார்த்திங்கன்னா நானும் அம்மாவும் கலர் அடித்தோம். தங்கச்சி தான் அந்த மாடு வரைஞ்சிருந்தாங்க. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச கலர் அடிச்சிருக்கோம். இந்த மாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா புல் சாப்பிட்டுட்ருக்கு. அம்மா வந்து மேலே வெள்ளை கோலப்படியில் வந்து திருத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட வாசல். இங்கிட்ட ஒரு மாடு, இங்கிட்ட கோலம், அந்த பக்கத்து வந்து மாடு வந்து ஒருத்தவங்க அடக்கிற மாதிரி இந்த கோலம் தான் நாங்கள் போட்டிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு கலர் தெரியுது காலையில். வாங்க அடுத்து என்ன, பொங்கல் வைக்கிறது தான். இப்போ பார்த்திங்கன்னா அண்ணி வந்து அம்மா பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க, பொங்கல் பாத்திரம்லாம். அதில் வந்து இப்போ வந்து சந்தன குங்குமம் வச்சிட்ருக்காங்க எல்லா பாத்திரத்துக்கும். ஏன்னா அவங்களுக்குமே தலை பொங்கல் தான் இது.
வாங்க எப்படி பொங்கல் போச்சுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா செங்கக்கல்லில் தான் அடுப்பு வச்சுருக்கோம். இந்த பக்கத்து இந்த சாமி வைப்பாங்க, சாணியில் வந்து இது பண்ணி அதில் மேலே புல்லெல்லாம் வச்சு அங்கே சாமி வைப்பாங்க, அது அந்த சைடு வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வச்சு முடிச்சாச்சு. இப்போ வாங்க அடுத்து பொங்கல் தான் வைக்க போகிறோம். இதுதான் சாமி. இப்போ பாங்க இங்கே பார்த்திங்கன்னா வச்சு பார்த்தோம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா 2 பேருமே விறகு உடச்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணனும் அண்ணியும் ஒரு பக்கெட் வைக்க போகிறாங்க, நானும் என்னோடய தங்கச்சியும் ஒரு பக்கெட்டு வைக்க போகிறோம். யாரோடது ஃபஸ்ட்டு பொங்குது அப்படின்னு சொல்லி போட்டி வைப்பாங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நானும் என்னோடய தங்கச்சியும் வைக்க போகிறோம். வாங்க அடுத்து என்ன, அடுப்பை எரிக்கிறது தான். போட்டி போட்டு பண்ணுவாங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே அந்த பாத்திரத்துக்குள்ளே வந்து ஒரு சின்னோண்டு வைக்கக்குளம்னு சொல்லுவாங்க, வைக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சோண்டு போடுவாங்க. ஏன்னா அது வந்து சட்டி காஞ்சிருச்சா இல்லைன்னு பார்க்குறதுக்காக போடுவாங்க. அது வந்து கருகிடுச்சுன்னா வந்து சட்டி காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசி களைஞ்சி வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். எங்கள் பானையில் தான் ஃபஸ்ட்டு ஊற்றுறாங்க, நானும் தங்கச்சியும் வச்ச பானையில். இப்போ பார்த்திங்கன்னா அங்கிட்டுமே ஓரளவுக்கு காஞ்சிருச்சு சட்டி. ஆனால் ஒரு 11:30 போல் வச்சனால அனல்லாம் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு எரிக்கும் போது வெயிலுமே வந்துருச்சு கொஞ்சம். பார்த்திங்கன்னா அண்ணன் அந்த சைட்லேயும் அண்ணி இந்த பக்கட்டும் வச்சிட்ருக்காங்க. வாங்க யார்கிட்ட பொங்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடுமே காஞ்சிருச்சு. இப்போ அம்மா வந்து அந்த சைடுமே அரிசி களைஞ்சி வச்சு தண்ணியை ஊற்றிட்டுருக்காங்க. நீங்களாம் உங்கள் ஊரில் எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லிடுங்க. பார்த்திங்கன்னா 2 பக்கத்தையுமே எரிச்சிட்ருக்கோம், யாரோடது ஃபஸ்ட்டு பொங்க போகுது அப்படி. இப்போ கொஞ்சோண்டு பால், அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். அதில் மேலே வைக்கோல் மிதந்து வரும்போது அதை மேலே எடுத்துடணும் வெளியில். பால் ஊற்றியாச்சு. இப்போ 2 பக்கெட்டுமே வந்து அடுப்பை எரிச்சுக்கணும் அவங்க. அப்பாவும் அம்மாவும் 2 பக்கெட்டுமே வைப்பாங்க. வாங்க யாரோட தான் ஃபஸ்ட்டு பொங்குதுன்னு பார்த்துருவோம். பொங்குற மாதிரி இருக்குது, வாங்க பார்க்கலாம். நல்லா அடுப்பு நிற்க முடியல பக்கத்தில், அப்படி அனல் அடிச்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பொங்குற ஸ்டேஜுக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு. பொங்க போகுது, யாரோடது பொங்க போகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அண்ணனும் அண்ணியோடது தான் இப்போ பொங்க போகுது. நமக்கு யாரோடது பொங்குனா என்ன, நல்லபடியாக பொங்க வச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா அதுதான் பொங்கிடுச்சு ஃபஸ்ட்டு, அண்ணனோடதும் அண்ணியோடதும். சாமி கும்பிட்றாங்க எல்லோரும், நானும் சாமி கும்பிட்டேன், வீடியோ எடுத்துகிட்டே சாமி கும்பிட்டேன்.
நாங்கள் அடுத்து இதுவும் கொஞ்சம் இந்த பொங்க போகுது. அது ஃபஸ்ட்டு பொங்குனுச்சு, இது கொஞ்சம் நேரத்தில் பொங்கிருச்சு. அப்புறம் என்ன, அரிசி போடுறது தான். நான் தான் போடுறேன் அரிசி. ரொம்ப வருஷம் ஆச்சு பொங்கல்லாம் வச்சு. இன்றைக்கி மறுபடியுமே வச்சுருக்கோம். மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி, வீட்டு பொங்கல் கிடையாது. ரெண்டு சைடுமே அரிசி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா வெந்ததுக்கப்புறம் வந்து வெல்லம் நச்சு போட்டிருக்கு. அதில் கொஞ்சம் பாசி பருப்பும் அப்புறமேட்டு வெல்லம் போட்டிருக்கு. அது கொஞ்சம் நான் எடுக்கலை. பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை அதெல்லாம் போடுறாங்க. இந்த சைடுமே வந்து அங்கிட்டு சர்க்கரை பொங்கல், இந்த பக்கத்து வந்து வெள்ளை பொங்கல். இது பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு வந்து இந்த கரும்பு, மாயிலை, அந்த ஒரு வெள்ளை கலரில் பூ இருக்கும், கண்ணுப்பூலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களாம் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியலை. அந்த பூ இதெல்லாம் சேர்த்து, கரும்பு எல்லாத்தையும் சேர்த்து கட்டுவாங்க ஆட்டுக்கு. அதுதான் என்னோடய அத்தை பையன் வந்து கட்டிகிட்ருக்கான். அது வந்து இது கட்டும்போதே தின்னுட்டுருக்கு. அதனால தான் நான் பிடிச்சிட்ருக்கேன். அடுத்து நம்ம சாமி கும்பிட்றது தான். இது பார்த்திங்கன்னா 2 சைடு விளக்கு இருக்குது. அதில் திரியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா அப்பா விளக்குக்கெல்லாம் பூ வச்சுக்கிட்டு இருக்காங்க. விளக்குக்கெல்லாம் பூ வச்சுட்டு அங்கே கீழே ஒரு சாமி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து சாமி கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அண்ணன். குழம்பெல்லாம் வச்சது நான் எதுவும் எடுக்கலை. குழம்பு இந்த பரங்கிக்காய், பீன்ஸு, அவரைக்காய், கேரட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு காய் போட்டு வைப்பாங்க. இப்போ சாமி கும்பிட போகிறோம். பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல். பார்த்திங்கன்னா அப்பா சொன்னாங்க, அண்ணன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து வெண்பொங்கல். இது வந்து வெளில வைக்கணும் சாமி கும்பிட்றதுக்கு பொங்கலுக்கு. அண்ணனுக்கு தெரில, அதனால் அப்பா சொன்னாங்க 3 தான் வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி. அண்ணன் ஒரே இதாக வைக்கலான்னு சொல்லி வச்சான். அப்பா சொன்னாங்க அப்படி வைக்கக்கூடாதுப்பா, 3 தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால மறுபடியும் வச்சிட்ருக்காங்க. இதில் வந்து எதுக்கு குழி பறிக்கிறாங்கன்னா, குழம்பு ஊற்றுறதுக்காக குழி. அந்த பக்கத்து இலையை எடுத்து எதுக்கு வைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து சுற்றுவாங்க. அதனால தான் அது பண்ணிகிட்ருக்காங்க. சாமி கும்பிடும்போது வாயிலெல்லாம் துணி கட்டியிருப்பாங்க, துண்டு கட்டியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா காயும் போட்டு வச்ச குழம்பு இது. அடுத்து வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் வைக்கணும். சாப்பாட்லேயுமே வாழைப்பழத்தெல்லாம் வச்சு அப்புறம் பிசைஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இல்லைன்னா அங்கங்கே வைப்பாங்க. அது நம்ம எடுத்து சாப்பிட்ணும். பார்த்திங்கன்னா சாம்பிராணி போட போகிறாங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிடும்போது எதுவும் அவ்வளோவா வீடியோ எடுத்திருக்க மாட்டேனா. அது பார்த்திங்கன்னா கரும்பு. பார்த்திங்கன்னா ஊதுபத்தியெல்லாம் பற்ற வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும், என்னோடய தங்கச்சியும் என்னோடய அத்தை பையனும். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாமி கும்பிட்ற வேலை மட்டும்தான் இருக்குது. நான் சாமி கும்பிடும்போது எதுவும் நான் எடுத்திருக்க மாட்டேன். அண்ணி வந்து இப்போ விளக்க பற்ற வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது காற்றுக்கு வெளியில் இருக்கனால சீக்கிரமும் பிடிக்கல, கொஞ்சம் லேட்டாக தான் பிடிச்சிச்சு விளக்குமே. பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கெட்டு பார்த்திங்கன்னா நான் பற்ற வைக்க போகிறேன். ஆனால் சீக்கிரம் பிடிக்கலை, அதனால் மறுபடியும் அண்ணனே வந்து பற்ற வச்சுட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பக்கெட்டு பார்த்திங்கன்னா இங்கே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு பக்கத்தில் தான் கோயில் வீடு இருக்குது. அதனால் வந்து அங்கே பிடிச்சிட்டு வருவாங்க. பிடிச்சிட்டு போய் ஒரு சுற்றிட்டு அப்புறமேட்டில் அவங்கவுங்க வீட்டில் விடுவாங்க. அதில் உள்ள துண்டு யார் மாடை பிடிச்சிருக்காங்களோ அவங்க எடுத்துக்குவாங்க அந்த துண்டை. இல்லை ஒருவேளை கோயில் வீட்டை சுற்றும் போது யார் வேணாலும் எடுத்துக்குவாங்க. பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்களா மாடு, அவங்கள துண்டை அவங்க எடுத்துக்குவாங்க. ஜாலியாக இருக்கும். மச்சான் அவங்களுக்கெலாம் வந்து பொங்கல்லாம் பூசி விளையாடுவாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது பார்த்திங்கன்னா சாமி கும்பிட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பூஜைக்கு கற்பூரம்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அண்ணன். பார்த்திங்கன்னா மாடெல்லாம் இங்கே கோயில் வீட்டை சுற்றிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ளது பாதி வந்து நான் எடுக்கலை. இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த அடுப்பில் உள்ள சாம்பல் கறிக்கொட்டையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நெருப்பு அது வச்சுருக்காங்க அதில். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன் எல்லோரும் பேசிக்கிட்டே இருந்தனால. இப்போ ஆட்டோடு சேர்த்து சுற்றுவாங்க பார்த்திங்களா. ஒரு ஆள் தண்ணி மாயில வச்சு தொளிச்சிக்கிட்டே போகணும், ஒரு ஆள் அந்த நெருப்பு எடுத்துகிட்டு போகணும், ஒரு ஆள் சாப்பாடு, ஒரு ஆள் இலையும் அருவாவும் எடுத்துகிட்டு போவாங்க. இன்னொரு ஆள் பார்த்திங்கன்னா பின்னாடி தட்டிக்கிட்டே வருவாங்க கரும்பு எடுத்துக்கிட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கல் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதனால தான் நாங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரிலாம் தட்டை அடிக்கும்போது நெளிஞ்சே போயிடும் ஒவ்வொரு வீட்டில். மூணு சுற்று வருவாங்க. இது பார்த்திங்கன்னா அங்கிட்டு பக்கத்தில் உள்ள அண்ணி, அது பார்த்திங்கன்னா ஆட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது அத்தை. பார்த்திங்களா கொத்துற இடத்துல வந்து இங்கே வந்து இலை வைப்பாங்க, இங்கே சாப்பாடு வச்சுட்டு வருவாங்க, யார் வேணால் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உப்பும் மிளகாத்தூளும் வச்சுருக்காங்க, அதையுமே அந்த நெருப்பில் கொட்டிடுவாங்க. ஏன்னா அங்கே போய்ட்டு உடைப்பாங்க அந்த பானையை, குழம்பு சட்டி இருக்குல்ல அதை போய்ட்டு அங்கே உடைப்பாங்க. பார்த்திங்கன்னா இங்கே உடைக்க போகிறாங்க பாருங்கள். அது பார்த்திங்கன்னா இங்கே உடச்சிட்டாங்க. இனிமேல் தான் ஆட்டை வந்து அதில் கொஞ்சம் நெருப்பு வந்தோன்னா பற்ற வச்சுடுவாங்க. அதை பற்ற வச்சு விட்டுட்டு ஆட்டை வந்து தாண்ட விடுவாங்க.
ஒவ்வொரு வீட்லேயா போயிட்டு சாமி கும்பிடுவாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி சிட்டிலலாம் இந்த மாதிரி இருக்காது. கிராமத்தில் தான் இப்படி இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நெருப்பெல்லாம் பற்ற வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஆட்டை அதுக்குள்ளே தாண்ட விடுவாங்க. பார்த்திங்கன்னா அத்தை ஆட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது தாண்ட அது கொஞ்சம் பயப்படும். அதை அப்படியே தூக்கி விட்டுருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இந்த வீட்டில் உள்ள கோயில் வீட்டை சுற்றிட்டு அப்புறமேட்டு வரும். பார்த்திங்கன்னா அந்த துண்டை அவுத்துக்கணும். நம்ம தான் யார் பிடிச்சிட்டு போகிறாங்களோ அவங்க அவுத்துக்கணும் துண்டை. இது பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் பெரியம்மா வீட்டில் சாமி கும்பிட்ட போது மாடு ஒவ்வொருத்தோட இழுத்துக்கிட்டே ஓடிடும். நம்ம வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டோமோ அதே மாதிரி தான் அங்கேயும் கும்பிடுவாங்க. அங்கேயும் அப்படி தான் பானையெல்லாம் உடைச்சிட்டு மாட்டை அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. மாடெல்லாம் அது தட்டுனா ஓடும் மாடு. ஒவ்வொரு மாடு முட்டை கூட செய்யும். நம்ம பார்த்து தான் பிடிச்சிக்கணும் மாட்டையுமே. பாருங்கள், இதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு போகிற மாடெல்லாம் வரும் இதில். பாருங்கள் எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. மாடு தாண்டவே தாண்டாது. மாட்டுக்காரர்களுக்கு மட்டும்தான் மாடு ஒழுங்காக நிற்கும். பார்த்திங்கன்னா பெரியம்மா வீட்லேயுமே சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்காக போவாங்க. இப்போ வரதில்ல. இதுதான் ஜல்லிக்கட்டுக்கு போகிற மாடு. பார்த்திங்களா 2 பக்கத்து கயிறை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இதுக்குமே கோயில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இது முட்டும் பயப்படுவாங்க எல்லாரும் பார்க்குறதுக்குமே. ஜல்லிக்கட்டுனா நீங்களாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி மாடு ஓடுது அப்படின்ட்டு. அதில் வந்து துண்டையுமே நம்மளால் அவுக்க முடியாது. மாட்டுக்காரங்கிட்ட பிடிச்சிருப்பாங்க, எங்கிட்ட மாடு அவங்களுக்கு பழக்கம் உள்ளவங்க தான் பிடிச்சிருக்க முடியும். இது வந்து சின்ன வயசுலேருந்து இங்கே வளர்க்குறாங்க பெரியம்மா வீட்டில் பக்கத்தில். பார்த்திங்கன்னா மாலையெல்லாம் போட்டு எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.